Hi students, in the video la nama example 2.23 paakalam. Simplify the following. The first subdivision pathina root 63 minus roots 175 plus root 28 nu kuduthirukanga. Seriya? So idella unna add pannum, idu rendathe add pannum, then subtract pannanum. Okay va? ரெண்டுமே வந்து மிக்ஸடா வந்திருக்கு ரெண்டு ஆபரேஷனுமே. சரி. இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஆர்டர் ஈக்குவலா இருக்கணும். ரூட்டுக்குள்ள இருக்கிற இந்த ரேடிகண்டும் ஈக்குவலாக இருக்கணும். ரைட்டா? ஸோ இங்கே ஆர்டர் பார்த்திங்கன்னா எல்லாமே 2 தான். ஸ்கொயர் ரூட் அப்படின்னா 2 தானே அதோட ஆர்டர். ஸோ எல்லாமே ஸ்கொயர் ரூட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம் கிளியர். தென் உள்ளே இருக்குது இல்லையா அந்த ரேடிகன், அது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் நம்பர்ஸில் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு மாற்றிக்கணும் இல்லையா? ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு மாற்றணுன்னா அதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஓகே, 63 7 டேபிள்ஸில் தான் 63 வரும். ரைட்டா? ஸோ 7 9s are 63. Then 3 3s are 9 வரும். Then again 3 ஆல் பண்ணால் 1 times. Then 175 எடுத்துக்கலாம் 5 டேபிள்ஸில். 5 3s are 15 வருமா? பேலன்ஸ் 2 25. 5 5s are 25. Then again 5 டேபிளில் பண்ணோன்னா 5 7s are 35. So again 7 ஆல் பண்ணால் 1 times. Then 28. ஸோ 28ங்கிறப்போ 7 டேபிளில் வரும்ல. 7ங்கிறது ப்ரைம் நம்பர், அதனால் நீங்கள் டைரெக்டாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னாவே 7ஆல் டிவைட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஒரு காம்போசிட் நம்பரால் தான் எடுத்தோன்னா டிவைட் காம்போசிட் நம்பர்னால் 4 6 அந்த மாதிரி. சரியா? ஸோ 7ஆல் டிவைட் பண்ணோன்னா 7 4s are 28ன்னு வரும். ஸோ இதை 2ஆல் 2 2s are 4 அகைன் பை 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 1 டைம்ஸ் வந்துடும். ஓகேவா? இப்போ இதெல்லாம் வந்து நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு மாற்றணும். ஸோ எப்படி எல்சிஎம் எடுத்தாச்சு. ரூட் 63ங்கிறது ரூட் ஆஃப் 7 into 3 into 3. ஓகே, ஸோ 7 into 3 into 3ன்னு எழுதிக்கிறேன். மைனஸ் ரூட் ஆஃப் 175. ஸோ 175 5 into 5 into 7ஆ? ஸோ 5 into 5 into 7ன்னு எழுதிக்கிறேன். ப்ளஸ் ரூட் ஆஃப் 28. ஸோ 28ங்கிறது 7 into 2 into 2. ஸோ 7 into 2 into 2. சரியா? இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? இது ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறதுனால அவுட் ஆஃப் 2 சேம் நம்பர்ஸ் நம்ம ஒரு நம்பரை வெளியே எடுக்கலாம். ஓகேவா? இங்கே 2 3 இருக்கா, ஒரு 3யை நம்ம வெளியே எடுக்கலாம். இந்த 7 ஒன்று தான் இருக்குது, அதனால் நம்ம அதை அப்படியே ரூட்டுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணணும். அப்போ 3 root 7 வந்துடும். மைனஸ் இங்கே 2 5க்கு ஒரு 5 வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். தென் இந்த 7 ரூட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். ப்ளஸ் இந்த 2 2க்கு ஒரு 2 வெளியே எடுத்துடலாம். தென் இந்த 7ஐ நம்ம ரூட்டுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ சேம் சிம்பிள்லாம் ஆட் பண்ணிக்குவோம், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸை நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ். ஸோ +3 root 7 அண்ட் +2 root 7 இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்? 5 root 7 கிடைக்குமா? அதாவது இந்த இராஷ்னல் நம்பர் இந்த தேர்ட் ஈக்குவலாக இருக்குது தானே, இதோட ஆர்டர் அண்ட் அட் த சேம் டைம் உள்ளே இருக்கிற ரேடிக்கன் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறனால அதை கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 3யும் 2ம் தான் அதோட கோஎஃபிஷியன்ட். அப்போ 5 root 7 வந்துடுமா? ஸோ தென் இங்கே என்ன இருக்குது? -5 root 7 இருக்குது. ஸோ +5 root 7 அண்ட் -5 root 7ஓட வேல்யூ 0. So the value of root 63 minus root 175 plus root 28 is 0. Example 2.23 second subdivision பார்த்தீங்கன்னா 2 into cube root of 40 plus 3 into cube root of 625 minus 4 into cube root of 320 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதெல்லாம் ஒன்று ஆட் பண்ணணும், இல்லைன்னா சப்ராக்ட் பண்ணணும். சிம்பிள்ஸ் அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சேர்டை ஆட் பண்ணணுன்னா அதோட ஆர்டரும் ஈக்குவலாக இருக்கணும், உள்ளே இருக்கிற ரேடிகண்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஆர்டர் பார்த்திங்கன்னா 3 தான் இருக்குது. ஸோ உள்ளே இருக்கிற ரேடிகன் இங்கே 40 இருக்குது, இங்கே 625 இருக்குது, இங்கே 320 இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ அப்போ இதை வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு மாற்றிட்டு தான் நம்மளால் ஆடோ சப்ராக்டோ பண்ண முடியும். ஓகேவா? ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 40க்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இப்போ 2 டேபிள்ஸில் எடுத்தோன்னா 20 டைம்ஸ் வரும். அகைன் 2 டேபிள்ஸில் 10 டைம்ஸ் வரும். தென் 2 5s are 10. தென் 5 டேபிளில் 5 1s are 5ன்னு வந்துடும். ஓகே, இப்போ 625 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரேடிகன் இங்கே இருக்கு இல்லையா 625, அதை வந்து 5 டேபிள் 5ல் முடிஞ்சிருக்கா 5 டேபிள். ஸோ 5 1s are 5 வரும், பேலன்ஸ் 1 12ன்னு வருதா. 5 2s are 10 வரும், பேலன்ஸ் 2 25ன்னு வருதா. ஸோ 5 5s are 25. அகைன் பை 5 5 2s are 10, பேலன்ஸ் 2. ஸோ 5 5s are 25. ஸோ 5ஆல் டிவைட் பண்ணோன்னா 5 5s are 25 வரணும். தென் 5ஆல் டிவைட் பண்ணோன்னா 1ன்னு வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 320 இருக்கா? தென் இதை 2 டேபிள்லேயே பார்க்கலாம். ஓகே, 2 1s are 2, பேலன்ஸ் 1 2 6 are 12ன்னு வந்துடும். இந்த 0வை அப்படியே இங்கே எடுத்து போட்டுக்கலாம். தென் அகைன் பை 2 டேபிள்ஸ் 2 8s are 16, இந்த 0வை அப்படியே இறக்கிறோம். தென் 2ஆல் 40 வருமா?
then again 2 ஆல் 2 2s are 4 0, then 2 ஆல் 2 10s are 20 வரும், then 2 ஆல் divide பண்ணோன்னா 2 5s are 10, then 5 ஆல் divide பண்ணோன்னா 1 times. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து எல்சிஎம் எடுத்துட்டோம். இந்த இடத்துல அதோட வேல்யூஸ் அதோட ஃபேக்டர்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு 2 into இங்கே இருக்கிற 2வை விட்டுறக்கூடாது. இதை கோஎஃபிஷியன்ட் ஏற்கனவே இருக்குது, அதை விடாமல் கரெக்டாக அதையும் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? க்யூப் ரூட் ஆஃப் 40. ஸோ 40ங்கிறப்போ 2 into 2 into 2 into 5 தான் 40. ஓகேவா? இந்த நம்பர் எங்கே வருதோ அது வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்கொயர் ரூட் இழுத்து விட்டுருக்கணும். ப்ளஸ் 3 into இங்கே க்யூப் ரூட் ஆஃப் ரைட்டா, க்யூப் ரூட் ஆஃப் 625ங்கிறது 5 into 5 into 5 into 5. ஓகே, இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்கா? ஸோ மைனஸ் 4 into இங்கே 4 இருக்குது, க்யூப் ரூட் ஆஃப், ஸோ 320ங்கிறது 3 4 5 6 2s and 1 5s. ஸோ 2 into 2 into 2, 2 into 2 into 2 into 5. ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். இங்கே ஏற்கனவே 2 இருக்கா, 2 இன்ட்டுன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே க்யூப் ரூட் ஆஃப்னு இருக்குது. ஆர்டர் வந்து க்யூப்னா என்ன அர்த்தம்? அவுட் ஆஃப் 3 சேம் நம்பர்ஸ் நீங்கள் ஒரு நம்பர் வெளியே எடுக்கணும். ஓகேவா? ஸோ அவுட் ஆஃப் 3 2s ஒரு 2வை வெளியே எடுத்துடுறோம். ஏற்கனவே இங்கே 2 இருக்குது, அதை எழுதியிருக்கேன். இந்த 3 2ஸ்க்கு ஒரு 2 வெளியே எடுத்திருக்கேன், அதை இன்டூவில் போட்டுக்கணும். இந்த 5வை நம்ம க்யூப் ரூட்டை விட்டு வெளியே எடுக்க முடியாது, ஏன்னா 3 5s இருந்தால் தான் ஒரு 5 வெளியே வரும். அதனால இது க்யூப் ரூட்குள்ளேயே தான் இருக்கணும். இங்கே என்ன ஆர்டர் இருக்கோ மறந்துடாதீங்க. இந்த 3யை விட்டுட்டு எழுதிட்டிங்கன்னா தப்பு, சம் தப்பாக போயிடும். ஓகேவா? ஸோ அப்போ க்யூப் ரூட் ஆஃப் 5 இதை போட மறந்துடாதீங்க. இங்கே இருக்கிற ஆர்டரை அப்படியே இங்கே கொண்டு வரணும். ப்ளஸ் இங்கே ஏற்கனவே என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது? 3 இன்ட்டு அவுட் ஆஃப் திஸ் 3 5s ஒரு 5வை நம்ம வெளியே எடுத்துடலாம். ஓகேவா? தென் இந்த 5 மட்டும் வெளியே எடுக்க முடியாதா? அப்போ அதை நம்ம க்யூப் ரூட்குள்ளேயே போட்டுக்கலாம். க்யூப் ரூட் ஆஃப் 5 மைனஸ் 4 இன்ட்டு அவுட் ஆஃப் திஸ் 3 2s ஒரு 2 வெளியே எடுத்துக்கலாம். அண்ட் அகைன் அவுட் ஆஃப் தீஸ் 3 2s ஒரு 2 வெளியே எடுத்துக்கலாம். இந்த 5 வந்து வெளியே எடுக்க முடியாது, ஸோ அதை நான் க்யூப் ரூட்குள்ளேயே வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன வந்துருச்சு பாருங்கள், 2 2s are 4, 4 into க்யூப் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் 3 5s are 15 வருமா? ஸோ 15 into க்யூப் ரூட் ஆஃப் 5 மைனஸ் 4 2s are 8, 8 2s are 16. ஸோ 16 into க்யூப் ரூட் ஆஃப் 5னு வரும். ஓகே, இப்போ பாருங்கள், க்யூப் ரூட் ஆஃப் 5, க்யூப் ரூட் ஆஃப் 5 அண்ட் க்யூப் ரூட் ஆஃப் 5 வந்துருச்சா? அப்போ இந்த சர்ட்ஸ் வந்து நம்ம ஈக்குவல் பண்ணிட்டோன்னா அதோட கோஎஃபிஷியன்ட்டை ஆடோ சப்ராக்டோ பண்ணிக்க முடியும். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு வந்து இதுவும் ப்ளஸ்ஸா, ஸோ சேம் சிம்பிளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 15 + 4 19 வந்துடும். 19 க்யூப் ரூட் ஆஃப் 5 மைனஸ் 16 க்யூப் ரூட் ஆஃப் 5 இருக்கா? ஓகே, ஸோ ரெண்டுத்துக்குமே இந்த சர்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கனால கோஎஃபிஷியன்ட்டை சப்ராக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ 19 - 16 is 3, ரைட்டா? ஸோ 3 into க்யூப் ரூட் ஆஃப் 5. ஸோ திஸ் இஸ் த சொல்யூஷன். ஓகே, தட்ஸ் ஆல்.